इस सुबह के समय में भी परमेश्वर की महान कृपा आप सबके ऊपर है। இதை காலை வேளையிலும் தேவனுடைய வல்லமையுள்ள கிருபை நம்ம மத்தியில் இருக்கிறது. कितने लोग खुश है इस सुबह के समय? காலை நேரத்துல எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? हमेशा आनंदित रहो, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். मन को खुश रखना एक कला है। மனச சந்தோஷமா வைக்கிறது ஒரு பெரிய கலை. उसको सीखना पड़ता है, அத கற்றுக்கொள்ள வேண்டும். अपने आप से नहीं आता है। அது தானாலாம் வராது. जैसे जिम में जाके बॉडी को एक एक बंदा इतना है ना बॉडी को स्ट्रक्चर मेंटेन करते, सेम वे माइंड का भी है ना वो एक कला है, हर किसी को नहीं आता है। वो कुछ लोग जो ट्राई करते हैं उन्हीं को होती है ये काम। எப்படி ஒரு மனுஷன் ஜிம்முக்கு போய் நல்லா உடம்ப பயங்கர சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சு ரெடி பண்றாங்களோ அந்த மாதிரி மனதையும் நம்ம ரெடி பண்ணணும், அதுக்கு கற்றுக் கொடுக்கணும். எல்லாருக்கும் சாதாரணமா அப்படியே வந்துடாது. बॉडी को भी फिट रखना पड़ता है, जैसे माइंड को भी फिट रखना पड़ता है, तभी माइंड फिट रहता है, नहीं तो माइंड फिट नहीं रहता है। நம்ம சரீரத்தை எப்படி ஃபிட்டா வச்சுக்கிறோமோ அதே போல மனதையும் ஃபிட்டா வச்சுக்கணும், இல்லன்னா அது ஃபிட்டா இருக்காது. कुछ लोगों को सिक्स पैक होता है बॉडी में। சில பேருக்கு பாடியில சிக்ஸ் பேக் இருக்கும், पेट में। ஆமா, வயித்துல. मेरे को सीधा 25 kg बैग है। எனக்கு 25 பேக் ஃபேமிலி பேக். எனக்கு ஃபேமிலி பேக். நாங்கெல்லாம் ரொம்ப பயங்கரமான ஆளு, அதனால நாங்கெல்லாம் டைரக்டா 25 kg அதாவது ஃபேமிலி பேக்காவே எடுத்துட்டோம். 4 சேர்த்து மொத்தமா எடுத்துட்டோம். இது ஃபேமிலி पैक। ये तो फैमिली पैक है ना। कुछ लोग 6 पैक रखते हैं, हम फैमिली पैक रखते हैं। सो इसलिए है ना वो माइंड को है ना स्ट्रेंथ में रखना। खुशी में अगर आपकी हृदय खुशी में है, इसका मतलब है आपका माइंड अच्छा फिट में है, बड़ी कंडीशन अच्छी कंडीशन में है। நம்ம மனதையும் ஃபிட்டா வச்சுக்க வேண்டியது அவசியம். நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னா உங்க மனசு ஃபிட்டா இருக்குன்னு அர்த்தம். हमेशा आनंदित रहो, इसीलिए बाइबल कहता है हमेशा आनंदित रहो। எப்பொழுது சந்தோஷமா இருங்க, அதைதான் வேதம் சொல்லுகிறது. சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். क्या लेके आए हैं, क्या लेके जाए? எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போறோம்? कुछ नहीं लेके आया, எதையுமே கொண்டு வரல இந்த பூமிக்கு. नंगे आए, நிர்வாணமா வந்தோம். कुछ नहीं लेके जाएंगे, எதையுமே கொண்டு போகவும் மாட்டோம். तो इसलिए ज्यादा टेंशन मत ले। நம்ம அதனால ரொம்ப டென்ஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ज्यादा टेंशन लेने की जरूरत नहीं है। ஆமா, ரொம்ப டென்ஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. Always be cool and be happy. எப்போதுமே ஒரு கூலா இருங்க, ஒரு சந்தோஷமா இருங்க, ரிலாக்ஸா இருங்க. नीति वचन में लिखा है ठंडे मन वाले, குளிர்ந்த மனம் உள்ள. அந்த காலத்திலேயே கூல் மைண்ட பத்தி பேசியிருக்காரு. கூல் 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 பேபி அப்படின்னு நீதிமொழிகள் எழுதி வச்சிருக்காரு. குளிர்ந்த மனம் உள்ளவனா கூல் பேபி அப்படிங்கிறாரு. नीति वचन में लिखा है ठंडे हृदय वाले करके लिखा हुआ है। सो इसीलिए आप हमेशा कूल बेबी कूल ऐसे ही रहना सीखो जिंदगी में। நம்ம வாழ்க்கையில நம்ம கூல் பேபி கூல் அப்படின்னு மனசுக்கு நம்ம சொல்லிட்டே இருக்கணும். नहीं तो ये गरम हो जाता है ज्यादा, இல்லன்னா அது ரொம்ப சூடாயிரும் கதகதன்னு. So be cool and be happy all the time. எப்பொழுதுமே சந்தோஷமா இருங்க, ரிலாக்ஸா இருங்க. हर एक चीज आपकी माइंड के साथ ही जुड़ा हुआ है इस दुनिया में। எல்லா காரியங்களும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காரியங்களும் உங்க மனதோட அது இணைக்கப்பட்டிருக்கு, கனெக்ட் ஆயிருக்கு. आपको लग रहा है ये पहाड़, ये जो समुंदर, ये जो चीजें हैं, जो गाड़ियां हैं, पृथ्वी है, ये सब यही है। नहीं नहीं नहीं, ये सब एक एक चीज आपके मन के साथ कनेक्टेड है। இந்த நீங்க பாக்குறதான இந்த பூமியில பாக்குற மலையா இருக்கட்டும், செடியா இருக்கட்டும், ஓட்டுற வண்டியா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், நீங்க வாழ்கிற இடமாக இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இது எல்லாமே உங்கள் மனதோடு ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ஷன்ல இருக்கு, இணைக்கப்பட்டிருக்கு. सो आपका मन हर एक चीज से जुड़े रहता है.
எல்லாத்தோடையும் உங்க மனசு அப்படியே இணைக்கப்பட்டிருக்கு, கனெக்ஷனா இருக்கு. सो यहाँ के चीजें आपका मन के साथ इफेक्ट करते रहता है. எப்போதுமே உங்களை சுற்றி இருக்கிறதான எல்லா காரியங்களும் உங்க மனதை வந்து அது பாய்ச்சிட்டே இருக்கும். आप इस चीज को अगर आप समझे नहीं हैं, आप हर एक चीज में आप इफेक्ट होते रहोगे. நீங்க வந்து இதை குறித்ததான ஞான அறிவு உங்களுக்கு இல்லைன்னா இது வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணும்போது நீங்க பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க, ஒண்ணுக்கும் பாதிக்கப்படுவீங்க. सो आप समझना है आप किस चीज पे ध्यान लगा रहे हैं. நீங்க வந்து எதுல உங்களுடைய கவனத்தை வைக்கிறீங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். मन को कहाँ चला रहे हैं, மனச வந்து எங்க செயல்படுத்துறீங்க, எங்க செலுத்துறீங்கன்றத நீங்க பார்க்கணும். नहीं है ये मन है ना, वो अपने हिसाब से चलना शुरू हो जाएगा. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மனசு அதுக்கு ஏத்த மாதிரி அது ஓடிட்டு இருக்கும். देखो मन में गढ़ बनता ना, मन में गढ़, बाइबल यही कहता है ना, मन के अंदर गढ़ बन जाता है. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா மனதுல ஒரு பெரிய அரண் बन जाता करके அது அரண் ஆயிருதுன்னு போட்டிருக்குல பைபிள்ல. 2 कोरिन्थियंस चैप्टर 10 में अगर आप पढ़ेंगे, पौलुस वहां पे लिखता है हमारा लड़ाई की हथियार मांस और लहू के साथ नहीं है, हमारा हथियार जो है गढ़ों को ढा देने के सामर्थ्य है, उससे द्वारा हम हर एक सोच को कंडर करते हैं, हर एक सोच को मसीह की आज्ञाकारी बना देते हैं करके लिखा है. நீங்க வந்து 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3 to 5 வரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், மாம்சத்தோடு ரத்தத்தோடு நாங்கள் போர் செய்கிறவர்கள் அல்ல, எங்களுடைய போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலனை பெற்றிருக்கிறது அப்படின்னு போட்டிருக்கு. 5 வயசு வரை நீங்க படிச்சு பார்க்கலாம். वो गढ़ कैसे बनता है, எப்படி அரண் எப்படி உருவாகுது மனதுல, वो गढ़ क्या है और गढ़ कैसे बनता है. அரண்னா என்ன, அரண் எப்படி உருவாகுது. देखो एक ही सोच के साथ एक पर्टिकुलर थॉट के अंदर आपका जो एनर्जी, आपका जो शक्ति जब एक सोच के साथ है ना हमेशा फ्लो हो रहा है, तो ऑटोमेटिकली वो जो सोच आपके अंदर गढ़ बनता है. எப்படி வந்து அரணா உருவாக்குதுன்னா உங்க மனதுல உங்கள் மனதிலே இருக்கிறதான ஒரு எண்ணம், அந்த எண்ணத்துல உங்க எனர்ஜி, அதாவது உங்களுடைய ஆற்றல் எப்போதுமே அதே எண்ணத்துல பாஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது போக போக அது அரணாக மாறிவிடும். क्योंकि आपका एनर्जी जब तक एक सोच में फोकस होके उसी में भाग रहा है, इस एक ही सोच के अंदर एक पर्टिकुलर थॉट, एक पर्टिकुलर बंदा के बारे में सोच रहे हैं, एक पर्टिकुलर घटना के बारे में सोच रहे हैं, एक पर्टिकुलर इंसिडेंट, एक पर्टिकुलर धोखा, एक पर्टिकुलर जो आपके जिंदगी में जो पिछले दिनों में हो गया और जो चल रहा है, अगर जो कुछ भी है एक पर्टिकुलर थॉट के साथ आपका एनर्जी का फ्लो, अगर लगातार एनर्जी फ्लो हो रहा है उसमें, एक गढ़ बन जाता है. நீங்க உங்க வாழ்க்கையிலே நடைபெற்ற கடந்த கால நிகழ்வாக இருக்கலாம், எதிர்மறை எண்ணங்களாக இருக்கலாம், உங்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு மனிதனை குறித்த பயமாக இருக்கலாம், உங்கள் வேலை குறித்த பாதிப்பாக இருக்கலாம், உங்கள் திருமண வாழ்க்கையா இருக்கலாம், நடந்து கொண்டிருக்கிறதா இருக்கலாம், நடந்ததா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த எண்ணங்களோடு உங்கள் ஆற்றலானது அது அங்கே அந்த எண்ணங்களோடு அந்த எண்ணம் மேல பாஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அது போக போக அது அரணாக மாறிவிடும். देखो अभी मेरे सामने एक लाइट रखा हुआ है, நான் வந்து எனக்கு முன்னாடி ஒரு லைட் இருக்கு. ये लाइट को अगर बंद करना है तो तुम्हें क्या करना है इसके लिए. இந்த லைட்டை நான் ஆஃப் பண்ணணும்னா என்ன பண்ணணும். ये लाइट अभी जल रहा है, இந்த லைட் இப்ப எரிஞ்சிட்டு இருக்கு, इसको बंद करना है. இத நான் ஆஃப் பண்ணணும், என்ன பண்ணணும். पावर, एनर्जी फ्लो, इसके साथ जो एनर्जी इस तार के द्वारा एनर्जी जा रहा है ना, इसको अगर मैं बंद कर दिया 1 सेकंड में अभी ये बंद हो जाएगा. இந்த லைட் எரியறதுக்குரிய ஒயர் மூலமா இதுக்கு ஒளி வந்துகிட்டு இருக்குல்ல, அந்த கனெக்ஷனை நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா முடிஞ்சு. एनर्जी जब तक इसके अंदर फ्लो हो रहा है ये लाइट तो जलेगा ही है. இங்க இந்த லைட்டுக்குள்ள போயிட்டு இருக்க ஆற்றல் பாயறத நிறுத்திட்டோம்னா அது வந்து அது அமைஞ்சிரும்.
जब तक मैं एनर्जी को देते जा रहा हूं, बस मैं दुआ कर रहा हूं प्रभु से, प्रभु प्रभु ये जो लाइट बंद करो, ये लाइट बंद करो। प्रभु बोलता पहले एनर्जी को बंद करो, तभी तो लाइट बंद होगी। நான் வந்து இந்த லைட் ஆஃப் பண்ணணும்னு ஜோம் பண்ணிட்டு ஆண்டவரே இந்த லைட் அணையட்டும் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் சொல்லுவாரு இதற்கு போய்கிட்டு ஆற்றல அதை ஆஃப் பண்ணு, அதை நிறுத்து, கட் பண்ணு, அது அமைதியாயிரும் சொல்லி पावर एनर्जी को बंद करो। ஆற்றலை நிறுத்து। जब एनर्जी बंद होता है ऑटोमेटिकली लाइट ऑफ हो जाएगा। நம்மள இருந்து வர அந்த எனர்ஜி வந்து அது நிறுத்தப்பட்டுருச்சுன்னா அது காரியம் நின்றும், लाइट ऑफ லைட் ஆஃப் ஆயிரும்। सेम वे அதே போலதான் थॉट क्यों आ रहा पास्टर जी, मुझे थॉट की प्रॉब्लम है पास्टर जी, मुझे बहुत सारे थॉट्स आ रही है पास्टर जी। நிறைய பேர் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க பாஸ்டர் எனக்கு எண்ணங்கள் பயங்கரமா இருக்கு, அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு நீங்க சொல்லலாம்। पास्टर जी मेरा थॉट्स ऐसा है, एनर्जी की रॉन्ग फ्लो हो रही है, योर एनर्जी इज नॉट इन द राइट वे में, वो फ्लो नहीं हो रही है, उसको है ना वो अपने हिसाब से वो भाग रहा है। அந்த நீங்க பிரச்சனை என்னன்னா உங்க ஆற்றல் தவறான வழிய புடிச்சு அது பாஞ்சுகிட்டே இருக்கு, அது பாட்டுக்கு பாயுது, அதுக்கு கண்ட்ரோல் இல்ல, ஒரு கட்டுப்பாடு இல்ல। Because you don't know what is energy. காரணம் என்னன்னா உங்களுக்கு ஆற்றல்னாலே என்னன்னு தெரியல। जब तक थॉट्स क्यों आता पता है, एनर्जी के कारण ही थॉट आता है। एनर्जी को अगर एक बंदा अपने एनर्जी को कंट्रोल कर रहा है, अपने एनर्जी को सही ट्रैक में लेके जा रहा है, अपने एनर्जी को राइट फोकसिंग में लेके जा रहा है, तो मैं कह रहा हूं वो बंदा का थॉट्स भी क्लियर रहेगा। தாட் ஏன் வருது தெரியுமா, அவங்களுடைய எனர்ஜியாலதான் தாட் வருது। ஒரு மனிதன் அவனுக்குள்ள இருக்கிறதான ஆற்றலுடைய அந்த பாய்கிற அந்த தன்மைய சரியான வழியில அவன் கொண்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், அவனோட எண்ணம் அது வந்து அலைப்பாயாது, அவனோட எண்ணங்களின் ஓட்டம் வந்து அடங்கிரும், ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும்। बिकॉज ऑफ एनर्जी का सही ट्रैक नहीं है आपके अंदर। एनर्जी क्या होता है, एनर्जी को कैसे ट्रैक करनी है, एनर्जी को कैसे राइट ट्रैक में फ्लो करवाना है, कौन सी इसमें फ्लो करवाना है, कौन सी इसमें रोकना है, एनर्जी को कैसे हैंडल करना है, हमें पता नहीं। இங்க என்ன பிரச்சனைனா நமக்கு எனர்ஜினா என்னன்னு தெரியல, எனர்ஜியை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது தெரியல, எனர்ஜிக்கு ஒரு வழி, ஒரு பாத்வே, ஒரு வழியை உண்டாக்கணும், அது என்ன வழியை உண்டாக்கணும்னு தெரியல, அது நல்ல வழியில கொண்டு போகணும்ன்ற அந்த வழியும் நமக்கு தெரியல। அதனாலதான் பிரச்சனை, நம்மளுடைய எண்ணங்கள் நமக்கு எதுவுமே தெரியல। सोच को बंद करना है, நீங்க எண்ணங்களை நிறுத்தணும்னா एनर्जी को स्टॉप करना है, उसके अंदर फ्लो होने वाले एनर्जी உங்களுடைய ஆற்றல் அந்த எண்ணங்களோட பாஞ்சிட்டு இருக்கல, எண்ணங்கள் மேல பாஞ்சிட்டு இருக்கு பாருங்களேன், அதிலே கவனம் வைத்திருக்கிறதை நிறுத்த வேண்டும்। अभी हम बस थॉट पे ध्यान कर रहे हैं, लाइट ऑफ होना, लाइट ऑफ होना, लाइट ऑफ होना, यही तो प्रॉब्लम। நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த லைட் ஆஃப் ஆனும், இந்த லைட் ஆஃப் ஆனும் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கோமே ஒழிய மத்ததை நம்ம பாக்குறது கிடையாது। कितने लोगों को बातें अच्छी तरह से समझ आ रहा है, आपके प्रॉब्लम कहाँ है, क्यों थॉट बंद नहीं हो रहा है। எத்தனை பேருக்கு புரியுது நான் என்ன சொல்ல வரேன், ஏன் எண்ணங்கள் நிற்க மாட்டேன் என்கிறது, அத புரியுதா உங்களுக்கு, தெளிவாகுதா? गढ़ को कैसे हम उठा सकते हैं, गढ़ को कैसे हम डाल सकते हैं, हर एक सोच को पकड़ के परमेश्वर के आज्ञाकारी कैसे बना सकते हैं। நம்ம வந்து அரண்களை போல இருக்கிற எண்ணங்களை எப்படி சிறை பிடிக்கிறது, அதை எப்படி நம்மளுடைய வசத்துக்கு கொண்டு வர்றது, கீழ்ப்படிய சிறைப்படுத்துறது, எப்படி சிறைப்படுத்துறது, அப்படிலாம் எப்படி கத்துக்க முடியும்? थ्रू योर एनर्जी को आप सही ट्रैक में लेके आते समय कोई भी थॉट आपको जीत नहीं सकता है। நீங்க வந்து உங்களுடைய ஆற்றலை சரியான முறையில் அதை புரிந்து அதை செலுத்தும் பொழுதுதான் உங்களுடைய எந்த எண்ணமும் உங்களை ஆளுகை செய்ய முடியாது, கீழ்ப்படுத்த முடியாது। आप कोई थॉट के अंदर अगर आपका माइंड फंस रहा है, आपको पता है इस पर्टिकुलर थॉट में मेरा एनर्जी वेस्ट हो रहा है, मेरा एनर्जी की सप्लाई जा रही है, तब तो ये मेरे दिमाग में इतनी घूम रहा है। நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்க வந்து ஒரு எண்ணத்தை வந்து இந்த எண்ணத்து மேல என்னோட எனர்ஜி வேஸ்டா அந்த எண்ணம் மேல போயிட்டே இருக்குது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அது நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த இந்த எண்ணங்கள் என்னுடைய எனர்ஜி வந்து இந்த பர்டிகுலர் எண்ணத்துல போய் இதுலயே போய்கிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த பர்டிகுலர் தாட் என்னுடைய மைண்டை விட்டு போக மாட்டேங்குது. இந்த பர்டிகுலர் நபர், there are people who are energy vampires. அப்பதான் உங்களுக்கு தெரியும் இவங்க சில மனிதர்கள்லாம் என்னுடைய எனர்ஜியை உறிஞ்சி எடுக்கிறவங்கன்னு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. எனர்ஜி வேம்பயர்ஸ், ஆற்றல் காட்டேரிகள். எனர்ஜி வேம்பயர்ஸ். Yeah, there are people like that. உங்க மனதுல எந்த மனிதனை குறித்தெல்லாம் நீங்க பயந்து, எந்த மனுஷனை குறிச்செல்லாம் நீங்க ரொம்ப கவலைப்பட்டு, யாரெல்லாம் நினைச்சு உங்க மனசு வந்து அவங்கள நினைச்சாலே அப்படியே ட்ரை ஆகுது, அப்படியே உங்க பலனையே இழந்து போறீங்க. இந்த மனுஷனை பத்தி யோசிச்சாலே எனக்கு வேலை ஓட மாட்டேங்குதுங்க, ஐயோ இந்த மனிதன் எனக்கு பயங்கரமான ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்காங்கன்னு சொல்றீங்களா? அவங்க எல்லாருமே உங்க எனர்ஜியோட வேம்பயர். அவங்கள பத்தி நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த நாள் எப்படி போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. லூசு மாதிரியே தெரிவிங்க வீட்டுக்குள்ள, மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருப்பாட பால். कुछ लोग ऐसे होते हैं हमारे जिंदगी में, उनके बारे में अगर हम सोच लिया ना, हमारे पूरे एनर्जी ड्रेन हो जाएगा. कुछ लोगों से तुम बात करो बस, आपकी एनर्जी पूरे ड्रेन हो जाती है. वो इतनी नेगेटिविटी से भरे रहते हैं, वो इतने नेगेटिविटी होते हैं. சில பேர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சும்மா நீங்க பேசுனீங்கனாலே போதும் உங்க ஆற்றல் அப்படியே சும்மா உறிஞ்சு எடுத்துருவாங்க. Because they are such a negative people. அவங்க வந்து உண்மையிலே எதிர்மறை எண்ணங்களால் நிறைந்த ஒரு மனிதர்களாக இருக்கிறாங்க. They are energy vampires. அவங்க வந்து ஆற்றலை திருடுகிற காற்று. There are not only लोग ऐसा है हमारे लाइफ में, जो कुछ भी, जो कोई भी पास्ट में जो घटना हुआ है आपके साथ, उसी को सोच के आप बैठे रहते हैं. हमेशा आपका एनर्जी उस सोच के फ्लो हो रहा है, तो वो गढ़ है आपके अंदर. वो गढ़ इसीलिए है, आपका एनर्जी को वो चूस रहा है. நீங்க வந்து வெறும் மனிதர்கள் மாத்திரம் அல்ல, நம்மளுடைய வாழ்க்கையிலே கடந்த கால நிகழ்வுகள்னால் வந்த பாதிப்புகள், அது நம்மளோட ஆற்றலோட கலந்து ஆற்றல வந்து அந்த எண்ணங்களோட ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு பாருங்களேன். பாஞ்சிட்டு இருந்தாலே அதுவும் அரணா மாறிடும். உங்க எனர்ஜியை பூரா அது ஸ்ட்ராப் போட்டு உறிஞ்சுக்கிட்டே இருக்கும். எது தெரியுமா? நீங்க எந்த எண்ணம் உங்களுக்குள்ள ஓடுதோ அது உங்க எனர்ஜியை உறிஞ்சு குடிச்சுக்கிட்டு இருக்கும் உள்ள. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? ஆற்றல் திசை மாறி கிடக்கும் உங்க வாழ்க்கையில, ராங் ஃப்ளோவா இருக்கும். அப்போ உங்க லைஃப்ல நீங்க முன்னேற்றத்தை தடைப்படுத்துவீங்க. முன்னேறவே முடியாது உங்க லைஃப்ல. உங்களால ஒரு டைமுக்கு மேல உங்களுடைய growth வந்து உங்க லைஃப்ல growth பார்க்க முடியாது. अगर आपके एनर्जी ऐसा रॉन्ग वे में फ्लो हो गया तो आपके लाइफ में बरकत नहीं आएगा, आप आगे नहीं बढ़ सकता है. एक ही जगह में आप स्टैगन हो जाते हैं और उसी जगह में खड़े हो जाते हैं. जो हो गया. எது நடந்துச்சோ அது நடந்து முடிஞ்சுச்சு, அவ்வளவுதான். क्या करें? அது என்ன பண்றது? ठीक है, आगे देख लेंगे, इसके बाद वो गलती होने नहीं देंगे. இதுக்கப்புறம் அந்த தவறு நடக்காம பாத்துப்போம். बस आगे बढ़ो जिंदगी में, வாழ்க்கையில முன்னேறி போங்க. आपके लिए जो है ना वो आपको ढूंढ के आएगा. உங்களுக்கு தேவையான எல்லாம் உங்களை தேடி, அது உங்களை தேடி வரும். जो गया है जाने दो, जो लॉस हो गया क्या करें, हो गया. எது நஷ்டம் அடைந்ததோ அது நடந்துச்சு, முடிஞ்சிருச்சு. क्या करें? அது என்ன பண்றது? सोच में रख के आप उसको गढ़ बना दोगे, फ्यूचर भी खराब करोगे आप. நீங்க வந்து அதே எண்ணத்தை உங்க அப்படியே வச்சு அத ஆற்றலோட இணைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க எதிர்காலமும் பாதிக்கப்பட்டுரும், அவ்வளவுதான், முடிஞ்சிடும். फ्यूचर को भी आप नाश करके ही छोड़ोगे. நீங்க கடந்த காலத்தையும் நாசம் பண்ணிட்டே ஓடுவீங்க. எதிர்காலத்தையும் நீங்க நாசமாக்காம விட மாட்டீங்க. So future is in your hand, past is not in your hand. கடந்த காலம் உங்க கையில இல்ல, ஆனா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஃபியூச்சர்
எதிர்காலம் வந்து உங்க கையில தான் இருக்கு. It's in your energy. உங்க ஆற்றலை பொறுத்துதான் அது அமைகிறது. Your future is in your hands. ஆமா, உங்க எதிர்காலம் வந்து உங்க கையில தான் இருக்கு. அது உங்க எண்ணங்களை பொறுத்துதான் அமையும். So usko sahi karo bas. அத ஃபர்ஸ்ட் நீங்க சரியாக்கிக்கோங்க. Break all the unwanted energy blockages. எல்லா தேவையில்லாத ஆற்றல் அடைப்புகளையும் நீங்க எடுத்து போடுங்க. There are people in your life, they are energy blockages. யாரெல்லாம் Blocks. எதிர்மறை எண்ணங்களோடு இருக்கிறாங்களோ அவங்க உங்கள் ஆற்றல் அடைப்புக்கு காரணமாக இருக்காங்க. உங்க வாழ்க்கையில சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அந்த மனிதர்களை எடுத்துருங்க உங்க லைஃப்ல இருந்து. வேணாம், அவங்க உங்களுடைய எனர்ஜி பிளாக்கா உங்க லைஃப்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எனர்ஜி பிளாக்காவே உங்க லைஃப்ல உட்கார்ந்து இருப்பாங்க. உங்களை டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்க லைஃப் அப்படியே ஏதோ ஒரு ஜெயில போட்ட மாதிரி ஆக்கிடுவாங்க. अगर आपके जीवन के अंदर कुछ लोग हैं, आपके एनर्जी को ब्लॉक करने वाला है, वो लोगों को हटा देना आपके लाइफ से, वो आपको नहीं चाहिए. Illegal relationships are the energy blockages. தேவையில்லாத உறவுகள், இல்லீகல் சட்ட விரோதமான உறவுகள், அது வந்து பிளாக். அது உங்க எனர்ஜி பிளாக். அது சட்ட விரோதமான உறவுகள் இருக்கு பாருங்களேன், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வருது பாருங்களேன், இதெல்லாம் வந்து எனர்ஜி பிளாக்கேஜ். ஏன்னா அது உங்களை ரொம்பவே பாதிக்கும். அது உங்களை ஆத்மாவை வந்து அடைச்சிரும், போய் உங்களோட எனர்ஜியை வந்து பிளாக் பண்ணிடுறேன். நீங்க அந்த பர்டிகுலர் தாட்லயே சிக்கிடுவீங்க. உங்க லைஃபையே அடைச்சு போட்டு உங்களை ஒரு வழி பண்ணிட்டு தான் விடுவாது. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இதெல்லாம் வந்து நம்முடைய முன்னேற்றத்துக்கான மகா பெரிய தடை. உடைச்சிட்டு அதுல இருந்து வெளியே வந்துடணும். एक्स्ट्रा मैरिटल अफेयर, जो इलीगल रिलेशनशिप्स, ये सब हमारे जिंदगी का एक बहुत बड़ा ब्लॉकेज है ये। वो ब्लॉक को तोड़ के बाहर आ जाना जरूरी है। उन लोगों को छोड़ दो। वही लोग है जो शैतान ने आपके जीवन में भेज रखा है। அவங்கதான் பிசாசால் அனுப்பப்பட்டவர்கள். They are the agents of demon. அவங்க வந்து பிசாசுக்கு ஒரு பிரதிநிதியா இருக்காங்க. They are the one who is sucking your energy. அவங்கதான் உங்க ஆற்றல் எல்லாம் அப்படியே உறிஞ்சி எடுக்கிறவங்களா இருப்பாங்க. Vampires. அவங்க வந்து ஒரு காட்டேரிகளா இருப்பாங்க. But you don't know. அது உங்களுக்கு ஆனா தெரியவே தெரியாது. आप सोचेंगे ये मेरे से बहुत प्यार कर रहे हैं. இவங்க வந்து என் மேல ரொம்ப பிரியமா இருக்காங்க, இவங்க என் கூடயே இருக்காங்க. They are not loving you. அது அவங்க வந்து உங்களை நேசிக்கல. They are really blocking all your energy flow. உங்களுடைய எல்லா ஆற்றலையும் பிளாக் பண்றதுக்காக இருக்காங்க அவங்க. So you must be very careful about these kind of relationships in your life. இந்த உறவுகளை குறித்தெல்லாம் நீங்க ரொம்ப கவனமா இருப்பது அவசியம். कितने लोगों को बात अच्छी तरह से समझ आ रहा है? எத்தனை பேருக்கு நான் பேசுகிற காரியம் தெளிவாகுது? जिन को सोचने से ही चिंता, डर आपके हृदय को घेर रहा है, they are the energy blockages, vampires of your life. யார பத்தி எல்லாம் யோசிச்சா உங்களுக்கு கவலையோ பயமோ வருதுன்னா நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, அவங்க எல்லாம் உங்க ஆற்றலோட அந்த பிளாக்கேஜா ஆற்றலை உரியறவங்களா இருக்கிறாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. जिनको सोचने से माइंड फ्री है, माइंड रिलैक्स्ड है, माइंड प्यार से भरता है, जिन लोगों के साथ आप कहना having a good relationship, एक अच्छा लग रहा है उनके साथ, सोच लो they are your energy boosters. யாரெல்லாம் பத்தி நினைச்சா உங்க மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் வந்து உங்களுடைய ஆற்றலோட பூஸ்டர்ஸ். அவங்கதான் உங்க ஆற்றலை வந்து ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு அவங்கலாம் நல்ல பர்சன்ஸ். So इन बातों को याद रखें. இந்த காரியங்கள் எல்லாம் உங்க மனதில வைத்து செயல்படுங்கள். जो गढ़ काम कर रहा है आपकी जिंदगी में, எந்தெந்த அரண்கள்லாம் உங்களுடைய மனதிலே வேலை செய்து கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் பார்த்து அதை சரி செய்யுங்க. उसके साथ जो बिजली जा रहा है, उस सोच जल रहा है, वो लाइट जल रहा है आपकी सोच में, वो सोच इसीलिए आ रहा है, उसके साथ एनर्जी फ्लो हो रहा है. एनर्जी को बंद करो.
ஆனா எந்தெந்த எண்ணங்கள்லாம் உங்க மண்டைக்குள்ள வந்து உங்களுக்கு பளிச்சுன்னு லைட் ஆகி தெரியுதோ, எண்ணங்கள் உங்களுக்கு வெளிப்படுதோ, அதுல எல்லாம் உங்களுடைய ஆற்றல் பாய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றலை நிறுத்தி விடுங்கள். அப்பொழுதுதான் அந்த எண்ணங்கள் உங்களை அலக்களிப்பதிலிருந்து விடுதலை அடைவீர்கள். God bless you. Have a nice day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.